வணக்கம் சரளா மேம். வணக்கம் பாரதி மேம். 2024க்கான கலாட்டாவினுடைய கோல்டன் அவார்ட்ஸில் பெண் தொழில் முனைவோர்களை, அதாவது விமன் ஆண்டர்பிரினர்ஸை என்கரேஜ் பண்ண அந்த கேட்டகரியில் நீங்கள் விருது வாங்கியிருக்கீங்க. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. இன்ஃபேக்ட் இந்த அவார்டு வாங்கினதுல நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் சரளா மேடம்கிட்ட எனக்கு ஒரு தனி பாண்டிங். ஏன்னா அவங்களும் என்ன மாதிரியே ஒரு வங்கி ஆள். எஸ், ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே வங்கி பணியிலிருந்து தொடங்கியது. நீண்ட ஆண்டுகள் வங்கி பணிக்கு பிறகு சரளா மேடம்க்கு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்ற ஒரு உந்துதலினால அவங்க தொடங்கியது தான் எஸ்ஐபி அகாடமி, அபாக்கஸ் அப்படின்றத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மணிச்சரங்களை கொண்டு கணக்கு போடுகிற முறை, அது ரொம்ப ரஃப்பாக சொல்லணும்னாக்க. நான் அதை பற்றி படித்தேன் மேடம். 2000 வருஷங்களாகவே இதை பல விதங்களில் பல கலாச்சாரங்களில் இதை பின்பற்றி இருக்காங்க. அதை பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கான ஒரு அமைப்பை சரளா மேடம் உருவாக்குறாங்க. ஆனால் அந்த அமைப்பை உருவாக்குறதுலேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னாக்க, அந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் படி நடத்துவதற்கான ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அப்படி நடத்துகிறவர்களில் கிட்டத்தட்ட 83 விழுக்காட்டுக்கு மேல் பெண்கள் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதில் கடந்த 20 வருஷங்களாக பெரிய சாதனையை செய்வதற்காக இந்த விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த நேர்காணலில் அதை பற்றி பேச போகிறோம். அதை தவிர ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். வங்கியாளராக இருந்து ஒரு ஆண்டர்பிரினராக வரணுன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? கரெக்ட். அது இன்ஃபேக்ட் ரொம்ப பெரிய ஜேர்னி, லாங் ஜேர்னி. காலேஜ் முடிச்சு ஒரு 2-3 வருஷத்துலேயே எனக்கு கிரீன்லேஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில், பிரிட்டிஷ் பேங்க், அது அங்கே வேலை கிடச்சிது. அங்கே கிளார்க்காக தான் வந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக அங்கே வேலை செஞ்சு படித்து நிறைய பேங்கிங் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அங்கேருந்து ஐ பிகேம் அ ஆஃபீஸர் அண்ட் தென் ஐ பிகேம் அ மேனேஜர், சீனியர் மேனேஜர். அது ஒரு 17 வருஷம் கிரீன்லேஸ் பேங்காக இருந்து ஏன்சர் கிரீன்லேஸ் ஆகி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ஆனால் வரைக்குமே அந்த ஃபுல் ஜேர்னி அங்கே இருந்திருக்கேன். இந்த ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. பிரான்ச்சில் இருந்தீங்களா? நான் பிரான்ச்சில், நான் எப்போதுமே பிரான்ச் பேங்கிங்கில் தான் இருந்திருக்கேன். இன்ஃபேக்ட் சென்னையில் இருக்க அத்தனை பிரான்ச்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராஜாஜி சாலை, ஏன்சர் கிரீன்லேஸ், ராஜாஜி சாலை, நுங்கம்பாக்கம், அப்போ நுங்கம்பாக்கம் ஹேடோஸ் ரோடாச்சு, அடையாரில் பிரான்ச் மேனேஜராக இருந்தேன். தட் இஸ் அ லாஸ்ட் ஜாப் ஐ ஹெல்ட். பட் ஒன்ஸ் என்ன ஆச்சுன்னா, போக போக பேங்க்லேயும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ப்ராசஸ் கஸ்டமர் ஓரியன்ட் இல்லாமல் ரொம்ப சேல்ஸ் ஓரியன்டாக. So when you become a branch manager, ஐயோ, ஸோ இது கஸ்டமர் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை விற்கணும், அது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் போகிறது போல இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம என்னத்தை விற்கலாம் அந்த மாதிரி ஒரு பண்ணும்போது ஐ ஃபெல் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் மை வேல்யூஸ் அண்ட் வாட் ஐ ரியலி லவ். அந்த மாதிரி டைம் போது என்ன பண்ணலாம், இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த டைமில் ஐ நீட் டு கிவ் மோர் டைம் இன் மை ஃபேமிலி. பட் அட் த சேம் டைம் ஐ டோன்ட் வாண்ட் இந்த கார்பரேட் லைஃப்பை மிஸ் பண்ணக்கூடாது. தினேஷ் விக்டர் இந்த ஆக்சுவலாக எஸ்ஐபி அகாடமியை ஸ்டார்ட் பண்ண என்டர்பிரினர் பார்த்தீங்கன்னா, எம்டின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் விக்டர் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் ஐஐடி மும்பை, பாம்பேலையும் ஐஎம் அகமதாபாத்லையும் படித்தாருங்க. ஸோ பேங்க்கில் நாங்கள் ராஜா சாலையில் இருக்கும்போது நாங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். கூட எஸ்ஐபி அகாடமின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் ரிசைன் பண்ணி அந்த டைமில் ஜாயின் பண்ணேன். தட் இஸ் ஆகஸ்ட் 2003. ஸோ தினேஷ் என்டையர் ஃப்ரண்ட் ஹேண்ட் பார்த்துட்டார். அவர் மார்க்கெட்டிங், அப்பாயிண்டிங் ஃப்ரான்ச்சைசி, சில்ட்ரன் டெமோ, அந்த ஃபுல்லாக ட்ராவலிங் அதை பார்த்துட்டாரு. நான் என்டையர் பேக் எண்ட், நான் பிகாஸ் பேங்க் பேக்ரவுண்டுனால என்டையர் ஃபினான்ஸ், ஆப்ரேஷன், லாஜிஸ்டிக்ஸ், ஹெச்ஆர், அந்த என்டையர் ப்ராசஸும் நான் பார்த்துட்டேன். ஸோ நான் என்னதான் பேக்ரவுண்டில் இருந்தாலுமே அப்போது நாங்கள் சின்ன பிரான்ச் டி நகரில் ஒரு சின்ன ஆஃபீஸில் இருக்கும்போது ஃப்ரான்ச்சைசிஸ் ஆஃபீஸில் தான் வருவாங்க. ஸோ இது அந்த ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அபாக்கஸ் அந்த ஃப்ரான்ச்சைசி ப்ரோக்ராமாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு வீக்கெண்ட் ப்ரோக்ராம் தான். சில்ட்ரன் சாட்டர்டே சண்டே ஞாயிறு தான் இப்போ குழந்தைங்க வருவாங்க. ஸோ சனி ஞாயிறு இருக்கும்போது நாங்கள் ஃப்ரான்ச்சைசி இனிஷியலாக இது பார்ட் டைம் ஜாப், பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லும் போது விமன் என்டர்பிரினர், விமன் தான் நிறைய அட்ராக்ட் ஆனாங்க. சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா அந்த கட்டம் இருக்குல்ல வாழ்க்கையில், பெண்களுக்கு அது ரொம்ப சவாலான ஒரு கட்டம். அப்போதான் எல்லாமே நடக்கும். அப்போ வேலையில் மிக கடினமான ஒரு பகுதி அப்போ தான் இருக்கும். நம்ம செட்டில் ஆயிருப்போம் கெரியர்லேயே. ஆமாம். அப்போ அதில் இன்னும் நல்லா செய்யலான்ற ஒரு எண்ணமும் ஒரு கனவும் இருக்கும்.
அப்போ தான் பிள்ளைங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. நம்ம நினைப்போம் 1 வயசுக்கு அப்புறம் சரியாயிரும்னு நினைப்போம், அப்புறம் 3 வயசுக்கு அப்புறம் சரியாயிரும்னு நினைப்போம், ஸ்கூலுக்கு போனால் சரியாயிரும்னு நினைப்போம். அப்புறம் தான் தெரியும் இது ஒரு 18 வருஷம் ஆகும் settle ஆக. ஆமா, ஏன்னா எவ்ரி ஸ்டேஜ்ல அவங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நம்மளுக்கும் அந்த அந்த கெரியர் மைண்டில் இருந்துட்டு பிரேக் பண்ணி வரும்போது நிறைய சூழ்நிலை இருக்கும். இது வந்து அந்த லக்ஸுரி இருக்காது எல்லாருக்குமே. பிரேக் எடுத்துட்டு 5 இயர்ஸ் கழிச்சு வர லக்ஸுரி எல்லாருக்கும் இல்லை, எனக்கும் கிடையாது அந்த டைமில். ஸோ நிறைய பெண்களுக்கும் இருக்காது. நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியாகவே அது செய்ய முடியாது. கரெக்ட். ஏன்னா அந்த வருமானம் தேவையா இருக்கு. கண்டிப்பா. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் அங்கே கொடுக்கவும் முடியல. கொடுத்தா வீட்டில் பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நெருக்கடியான அந்த வாழ்க்கை சூழல், லைஃப் சைக்கிள் ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேஜில் வந்து லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த நேர்காணலில் உங்கள்கிட்ட நான் முக்கியமாக கேட்க விரும்பிய ஒரு விஷயம், இதிலிருந்து மீண்டு வந்து நீங்கள் குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணி, ஆனால் அந்த வேலை சுழலில் இல்லாமல் ஒரு தொழில் முனைவோராக, ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்திருக்கீங்க. இது நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பாக இருக்க போகுது. ஸோ அந்த மாற்றம் எப்படி இருந்தது? வருமான ரீதியாகவே உங்களுக்கு அது போதுமானதாக இருந்ததா, இல்லை கொஞ்சம் காலம் ஆச்சு அது ஸ்டெபிலைஸ் ஆகுது? அப்போ நாங்கள் வந்து ஆர்கனைசேஷன் வரும்போது எனக்கு போட்டிங்கன்னா பர்சனலாக ஐ ஹேட் சேவிங்ஸ். ஏன்னா நான் பேங்க்லேருந்து வந்திருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் தட் சமாளிக்க முடியாமலாம் அப்படி என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அந்த டைமில் ஓகே வாட் எவர் ஏன்னா நாங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆர்கனைசேஷன். எஸ்ஐபி அகாடமி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸும் டஃப் இயர் அப்போல்லாம் எங்களுக்கு. ஏன்னா அந்த நியூ கான்செப்ட் அந்த கன்வின்ஸ் பண்ணி அந்த ஃப்ரான்ச்சைசி சைன் அப் பண்ணி அவங்க குழந்தைய சைன் அப் பண்ணி வர்றது, ஏன்னா பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அந்த சேஞ்ச் வரதுக்கே 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் பேரண்ட் பிலீவ் பண்ணி ஃபீஸ் கட்டணும் இல்லையா வாரம் வரத்துக்கு. ஸோ அது இட்ஸ் அந்த பேஷண்ட்டாக இருக்கணும். ஸோ அது எனக்கு அந்த இருந்துச்சு, என்னால் பேஷண்ட்டாக இருக்க முடிஞ்சது. மோர் தென் தட், மோர் தென் மனி, வாட் ஐ ரியலி லைக் திஸ், ஐ ஹேட் டைம். எனக்கு டைம் கிடச்சிது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்துச்சு ஜாபில். இப்போ இந்த பயணத்தில் எத்தனை பெண்களை இந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனராக, ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க? கரெக்ட். நான் சொன்னேன் 2003 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது 2023 பார்த்தீங்கன்னா நாங்கள் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ ஆஸ் ஆன் ஏப்ரல் 2024 பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 1030 ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்காங்க. அதில் 86% விமன், 880 ஃப்ரான்ச்சைசிஸ் விமன் ஃப்ரான்ச்சைசிஸ். ஓகே, விமன் என்டர்பிரனர்ஸ். அதோடு இல்லாமல் இன்னொரு பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஆல்மோஸ்ட் 4,900 டீச்சர்ஸ் இருக்காங்க. எஸ்ஐபி அபாக்கஸ் குளோபல் ஆர்ட் ப்ரோக்ராம் ரெண்டும் சேர்த்து. அதில் ஆல்மோஸ்ட் 4,500 ஆர் விமன் டீச்சர்ஸ். நான் வந்து உங்களுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன் சில மாதங்களுக்கு முன்பு. என்னை வந்து ஒரு பேச்சாளராக நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க. உண்மையிலே எனக்கு அது மட்டும் இந்த அபாக்கஸ்னால் என்னன்றதை பற்றி ஒரு சரியான ஐடியா எனக்கு கிடையாது. என்ன வழக்கமாக கூப்பிட்ற மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் பேசக்கூட போகிறீங்க, மைக் முன்னாடி நான் நிற்பேன், ஒரு 200 பேர் உட்காந்துருப்பாங்க நினச்சிட்டு நான் உள்ளே வந்தேன். அந்த இடத்துக்கு உள்ளே வந்த உடனே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுச்சு. ஏன்னா என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக 10 வயசு பிள்ளைங்க ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல நான் அப்போ தான் பேசுகிறேன். நான் என்ன நினச்சேன்னா, இவங்க எங்கே கவனிக்க போகிறாங்க? ஏன்னா குழந்தைகளை கவனிக்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையே கவனிக்க நம்மள, இந்த 1000 பிள்ளைகள் நான் பேசுகிறது எங்கே கேட்பாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு வித்தியாசமான களம் அது. என்னன்னாக்க 1000 குழந்தைகள், ஒரு 500 ஆசிரியர்கள், எல்லாம் ஒரு 300 ஆசிரியர்களாவது இருப்பாங்க. நான் ஒரு 15-20 நிமிஷம் பேசின போது நல்லா உள்வாங்கிக்கிட்டாங்க. இப்போ இந்த மாணவர்கள் இவ்வளவு பேரை நீங்கள் உருவாக்குற போது அவங்களுடைய கவனிக்கும் திறனை அது மேம்படுத்துகிறதா? அது கண்டிப்பாக. அதுதான் இந்த எஸ்ஐபி அபாக்கஸோட மெயின் பெனிஃபிட்டே சொல்லலாம். மெயின் எதுவே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் அந்த அபாக்கஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துருப்பீங்க. அதில் பீட்ஸ் இருக்கும், கீழே 4 பீட், மேலே 1 பீட். அதுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு அரித்மெட்டிக் கான்செப்டை சொல்லித்தரோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ அதில் வந்து 3 மாடியூல் இருக்குது, ஃபவுண்டேஷன், அட்வான்ஸ் அண்ட் கிராண்ட் மாடியூல். ஸோ அந்த குழந்தைங்க ஒரு 3 வருஷம் ஆகும் அதை பார்க்க. ஸோ அவங்க என்ன கற்றுக்குறாங்கன்னா, அந்த பீடை யூஸ் பண்ணி எப்படி கணக்கு போடலாம், எப்படி அரித்மெட்டிக் கால்குலேஷன் போடலான்னு பண்ணுறாங்க. ஸோ அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடுத்த லெவல்லேருந்து அது இல்லாமையே அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பீடை இமேஜின் பண்ணி கால்குலேஷன் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க வந்து வாரம் அந்த ட்ரைனிங் பண்ண என்ன ஆகும்னா, பிரெயினும் ஒரு மசில் தான். கரெக்டுங்களா? ஸோ அது வந்து ஒரு மசில்.
இப்ப கை கால் சரியில்லைன்னா நாங்க ட்ரெயின் பண்ற மாதிரி ஜிம் போடுற மாதிரி பிரெயின்க்கு இந்த மாதிரி கால்குலேஷன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது ஒரு மசில். எங்களுக்கெல்லாம் ஒரு அபாகஸ் கிளாஸ் எடுங்களேன். கண்டிப்பா. ஏன்னா எங்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி தானே, எங்க பிரான்ச்சைசி எல்லாம் உங்க ப்ரொஃபைல் தானே. இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னாக்க நான் நிறைய பள்ளிகளுக்கு போய் பார்க்குறேன். பெரும்பாலான மாணவர்கள்ட்ட, அதுவும் இந்த ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் அந்த ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நீங்கள் 10 பேரை பார்த்தீங்கன்னா 7 பேராவது கணக்குன்னா பயப்படுறாங்க. அவன் வந்து பாக்கி எல்லாத்தையும் சமாளிச்சிடுறான், எப்படியோ சயின்ஸ் அது இது தேறிடுறான். கணக்குன்னா முடியல அவனால். இதுக்கு என்ன காரணன்றது எனக்கு தெரியல. நான் சில பேர் நாங்கள் பட்டிமன்றத்தில் தமாஷா சொல்லுவோம், வீட்டில் யாருக்குமே கணக்கு வரலன்னா அவனுக்கு மட்டும் எப்படி வரும்னு. பட் மேத்துன்றது வந்து பயமாக இருக்குது பிள்ளைகளுக்கு. இப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் இது வந்து தான் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி 2000 வருஷங்களாகவே இதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதாவது கேல்குலேட்டர்லாம் ஒன்றுமே கண்டுபிடிக்கப்படாத காலத்திலேயே இந்த முறை பயனில் இருக்குது. இப்போ அவங்களுடைய நம்பர் ஃப்ரெண்ட்லினஸ்ஸை, எண்களின் மீது காதலை வந்து இது உருவாக்குகிறது. கரெக்ட். கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக அதுதான் சொல்கிறீங்க. ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு அந்த நம்பருங்கிற பயம் போயிடும். அவங்க வந்து அதோட விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கால்குலேஷன் பண்ண அது அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஆகும், ஓகே ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணி அந்த ஆன்சர் வரும்போது அவங்களுக்கு அது தே ஃபால் இன் லவ் வித் மேக்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப உண்மைங்க, மேக்கிங் சில்ட்ரன் டு ஃபால் இன் லவ் வித் மேக்ஸ். எவ்வளோ நல்லா இருக்குல்ல அது. அது நாங்கள் பட்டிமன்றத்தில் தமாஷா சொல்லுவோம், ஆசிரியர் கேட்குறாரா 5 5 10டா 10 10 20டா, அது மாதிரி 1,30,000 1,30,000 1,30,000 எவ்வளோன்னா நீங்கள் ஈஸியானதெல்லாம் நீங்கள் போட்டுருங்க, கஷ்டமானதெல்லாம் எங்ககிட்ட கொடுங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க பயப்பட மாட்டாங்க. பார்த்தேன் இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்குறீங்க, எல்லாம் பெரிய பெரிய கணக்கு 738 × 840. இதை எதுக்குன்னா பிகினர்ஸ் லெவலில் இந்த கணக்கு கொடுக்குறீங்க நீங்கள். அவன் வந்து நம்ம வழக்கமாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி எழுதி அவன் அதை பண்ணலை. அவன் எப்படியோ கை இப்படின்றான் அப்படி எப்படின்றான், சுற்றி 4 பேர் நடக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவன் டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேன்றான். நீங்கள் என்ன மாதிரி அதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க? நம்பர்ஸை வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணுறாங்களா? கரெக்ட். மனக்கணக்கில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பீடாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ அந்த அபாக்கஸ் நான் பீட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீடும் ஒரு நம்பர், ஓகேங்களா. ஸோ 1 2 3 4 அப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு அது எப்படி அதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த என்டையர் கால்குலேஷனும் பீடில் கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த நம்பரை அவங்க பீடாக கன்வெர்ட் பண்ணும்போது அது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அது அவங்க கண்ணை மூடிட்டு அவங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் அதுதான் ட்ரைனிங்கே, அந்த அபாக்கஸ் ட்ரைனிங்கே. எப்படி நம்பரை பீடை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி அவங்க பண்ணும்போது என்ன ஆகும், ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ சுற்றி என்ன நடக்கும் தெரியும், அவங்க பிரெயின் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரெயினுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற அந்த ஒரு திறனும் வந்துடுவாங்க. இப்போ இது வந்து இது அடிப்படை இல்லையா, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என்பது கணக்கினுடைய அடிப்படை. கரெக்ட். ஆனால் அவங்க மேல் வகுப்புகளுக்கு போகிற போது இதை விட கஷ்டமான கணித பிரிவுகளுக்கு போகிறாங்க. ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா, கால்குலஸ் இதுக்கெல்லாம் போகிறாங்க. அந்த கட்டத்துலேயும் இது உதவியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ நாங்கள் 20 வருஷமாக அதை நடத்திட்டுருக்கோம். இப்போ எங்களோட அலுமினை பார்த்தீங்கன்னா 10 years 15 years இதுலேயே நாங்கள் பார்த்துட்டோம். எங்கள் அலுமினை வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இது வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட் ப்ரோக்ராம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேசிக் கால்குலேஷனில் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது சொல்லித்தருது. அதோட என்ன சொல்லித்தருதுன்னா அவங்க தே கேன் ரிமெம்பர் த நம்பர், அது ரீகால் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மெமரி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ கான்சன்ட்ரேஷன், ரீகால், மெமரி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பேசிக் ஸ்கில். நீங்கள் என்ன சப்ஜெக்ட், என்ன நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்களோ, மேக்ஸ் படிக்கிறீங்களோ, ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களோ, கம்ப்யூட்டர் என்னதான் ஹையர் பண்ணாலும் இந்த பேசிக் ஸ்கில் வந்து அவங்க பிரெயின் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து எந்த பெற்றோரை பார்த்தாலும் எங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான், நம்ம சொல்கிறத அவன் கவனிக்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு சேனலை கூட மாற்றிக்கிட்டே இருக்கான்னா 5 செகண்டுக்கு மேலே ஒரு சேனலை பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது இல்லாத ஒரு தலைமுறை. இப்போ நாமெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தோன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களுக்கு வந்து எந்த பொறுமையுமே இல்லை. இப்போ இது ஒரு பேரண்டிங் டிப்பாக நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இந்த மாதிரியான வகுப்புகள் அவங்கள வந்து கவனிக்க வைக்குதா இன்னும்? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அபாக்கஸ் நாங்கள் அந்த 2-3 years அவங்க ட்ரெயின் பண்ணி வந்தாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு அரித்மெட்டிக் பெனிஃபிட்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. இது வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன், அந்த ஃபோக்கஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நேராக பார்த்தீங்க இல்லையா, அந்த குழந்தைங்களோட ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களோட பிரெயின் மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வருது.
ஸோ நாங்கள் பேரண்ட் கிட்ட என்ன சொல்கிறோன்னா, இதெல்லாம் பேசிக் ஸ்கில். நாளைக்கு ஏஏ வருதா, என்ன டிஸ்ட்ரப்ஷன் வந்தாலும் அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி, இப்போ இதே கிளாஸ்க்கு நீங்கள் வந்து டிவி சேனல் பற்றி சொல்கிறீங்க, ஒரு பீரியடும் மினிமம் 45 மினிட்ஸ். டீச்சர் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு கிளாஸ்ல 40 பேர் உட்காந்துருப்பாங்க. 3 நிமிஷம் கூட அப்போ அந்த குழந்தை அந்த டீச்சர் சொல்கிற கான்செப்டை முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும், அது என்னன்னு அவங்க சொல்கிறத அப்சார்ப் பண்ணணும், ரீகால் பண்ணணும். அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். எவ்வளோ குழந்தைகள் இது மட்டும் ட்ரெயின் ஆயிருக்காங்க? இப்போது அபாக்கஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 8.8 lakhs சில்ட்ரன் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா முழுக்க உங்களுக்கு? இந்தியா முழுக்க இருக்குது. ஆல் இண்டியாவில் அதான் நான் 1030 சென்டர்ஸ் 2 ப்ரோக்ராமுக்கே இருக்குது. அபாக்கஸ் பார்த்தீங்கன்னா 930 சென்டர்ஸ் இருக்குது இந்தியாவிலேயே. ஆல்மோஸ்ட் 350 சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரியான பெண்கள் வந்து தொழில் முதலாளிகளாக வர்ற போது அவங்க குடும்பத்துலேயும் சமூகத்துலேயும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இனிஷியலாக பார்க்கும்போது விமன் எப்படி தொழில் பண்ணுவாங்க, அதுவும் இதை எப்படி ஒரு குழந்தைங்களை இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கண்டிப்பாக இனிஷியலாக வந்த ஒரு 50 ஃப்ரான்ச்சைசிஸ் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, 50-60 ஸோ அந்த டைமில் தான் எங்களோட ஊக்குவிப்போம், எங்களோட மெத்தடு நாங்கள் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 100 ஃப்ரான்ச்சைசிஸ் ஒன்ஸ் அவங்க ட்ரெயின் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் பசங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேரண்ட்ஸ் பார்க்கும்போது அங்கே இப்போ வந்து விமனுக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன். வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து அவ்வளோ ஸ்ட்ரக்சர் இஸ் ஸோ டிரான்ஸ்பரண்ட். விமன் அவங்களோட ஃபினான்ஷியல் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது, என்னுடைய காலத்தை நிற்கிறோன்ற ஒரு உறுதி கிடைக்குது. அடுத்தது என்ன கிடைக்குதுன்னா ரெஸ்பெக்ட். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறது சில்ட்ரன் கூட. விமன் அண்ட் சில்ட்ரன் கனெக்ட் இருக்கிறது நம்மளுக்கே தெரியும், அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்க சேஞ்ச் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் அந்த சில்ட்ரனோட 6 மாதத்துலேயே அந்த குழந்தையோட நடைமுறை, கான்சன்ட்ரேஷன், அந்த குழந்தை எவ்வளோ ஷார்ப்பாக திங்க் பண்ணுது, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு அந்த ஒரு அம்மா அப்பா பார்க்கும்போது அந்த பாராட்டு அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு வருது. என்ன அது ரெஸ்பெக்ட். ஸோ விமன் என்டர்பிரனராக காசு மட்டும் ஏர்ன் பண்ணல, ரெஸ்பெக்ட் எவ்ரி டைம். இப்போ ஒர்க்கில் நம்மளுக்கு வீக்லி ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். இவங்க வாரம் அப்ரிசியேஷன் தான் பார்க்குற. அது ரொம்ப முக்கியம் சரளா மேடம். ஏன்னா இப்போ இந்த துறையிலன்னு நான் சொல்லலை, எந்த துறையில் இருக்கிற பெண்களுக்கும் இன்றைக்கி இருக்கிற பெரிய மனச்சோர்வுக்கான அடிப்படை அவங்களுக்கு பாராட்டுனால என்னன்னு தெரியாது. ஒரு முறை நான் வந்து எனக்கு ஒரு பாஸ், அவர் வந்து அமெரிக்கன் பாஸ். அவர் பொதுவாகவே அமெரிக்கன்ஸ் வந்து எது எடுத்தாலும் ஆசம் அப்படிம்பாங்க, ஒன்றுமே இருக்காது அது. ஆனால் அவங்களோட இயல்பு அது ஆசம் அப்படிம்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தையே நான் ஒரு மாலில் மீட் பண்ணுறேன். அப்போ என்னோடய பாஸ் அவர் அமெரிக்கன், அவர் வரார். என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல பட்டுப்படவை கட்டியிருந்தா, ஓ யோ சாரி இஸ் ஆசம்னு வழக்கப்படி 10 தடவை சொல்லிட்டார். இவன் அப்படியே இருக்கா. அவர் போனோன்னு நான் கேட்டேன், ஏய் ஒரு ஆள் வந்து ஆசம்ன்றாரு, தேங்க்யூ நீ சொல்ல மாட்டியா அப்படின்னா அவள் என்ன பதில் சொன்னா தெரியுமா? யாரும் பாராட்டிய பழக்கம் இல்லையா, என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்ட்டா. அது அப்படியே ஒரு அடி மாதிரி எனக்கு வந்து விழுந்தது. இது வந்து குறிப்பாக இந்த நடுத்தர வயதில் இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய சிக்கலே, அவங்கள யாருமே ரெக்கக்னேஷனே கிடையாது. ஏன்னா அவங்க குழம்பு வைக்கிற குழம்பு வை, உன் வேலை தானே, பிள்ளை வளர்க்குறதா பிள்ளை வளரு, அது உன் வேலை தானே, உன் கடமை. ஆமாம், பண்ணலன்னா நீ கில்ட்டியாக இருக்கணும். நல்ல ஒரு நாள் வந்தால் கூட பாராட்டணுன்றது வந்து நம்ம பொதுவாக சந்திக்கிறது இல்லை. அலுவலகங்களில் கூட எப்போது இருக்கும், பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தொடர்ச்சியான பாராட்டுன்றது நம்மளை எவ்வளோ ஊக்கப்படுத்தும் தெரியுமா? அப்போ நீங்கள் அவங்க வாரம் பெற்றோர்கள் வந்து சொல்கிறாங்கன்ற போது அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற இப்போ நான் அதுதான் நான் பார்க்குறேன். அந்த பேஷன் அப்படின்றது எங்களோட முக்கியமான வேல்யூ. பேஷன்னா நார்மலாக வேலை செய்யாமல் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யுது. இந்த விருதை உங்களுக்கு கொடுத்ததனுடைய நோக்கத்தை வந்து இப்போ ரொம்ப நல்லா நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த துறைன்னு இல்லை, எந்த துறையிலையுமே பெண்கள் வந்து தங்களுடைய பங்களிப்பை சமூகத்துக்கு பல விதங்களை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரியான ஒரு தொழிலை எடுத்து நடத்துகிற போது வர்ற சிக்கல்களுக்கு நடுவில் ஒரு பாராட்டு, ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற போது அவங்க இன்னும் அதிகமான பங்களிப்பை அவங்களால கொடுக்க முடியும். அப்படி பல பெண்களை உருவாக்கி இருக்கிறதுக்காக தான் இந்த அவார்டு. இது ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு நம்ம நேர்காணல் வந்திருக்கு. இதில் குளோபல் ஆர்ட்ன்றது என்ன? இது கணக்கு சொல்லித்தரீங்க,
ஆர்ட்டுக்கும் கணக்குக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தானே நாங்களே நினைச்சிட்டு இருக்கோம். அது இங்க அது ஒரு ப்ரோக்ராம். இது ஒரு எஸ்ஐபி அபாக்கஸ்ல குழந்தைங்க என்ன கத்துக்கிறாங்கன்னா, அவங்க வந்து எப்படி நம்பர்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட அரித்மெட்டிக் ஸ்கில் வருது, அவங்களோட மெமரி, ரீகாலிங், கான்சென்ட்ரேஷன், இதுதான் மெயின் பெனிஃபிட்ஸ். குளோபல் ஆர்ட் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் 2005 ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ப்ரோக்ராம். பட் குளோபல் ஆர்ட்டுங்கிற ப்ரோக்ராம் வந்து எப்படி அந்த ஆர்ட் அண்ட் கலரிங், அந்த ட்ராயிங்கை யூஸ் பண்ணி அந்த குழந்தை க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது, எப்படி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண வைக்கிறது. ஸோ இப்போது நார்மலாக ட்ராயிங் கிளாஸ் பார்த்தோன்னா டீச்சர் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுப்பாங்க, ஒரு பேக்ரவுண்ட் கொடுப்பாங்க, எல்லாரும் அதே மாதிரி ட்ரா பண்ணுவாங்க. வெரஸ் எங்கள் குளோபல் ஆர்ட் ப்ரோக்ராமில் ஒரு ஒரு பேர்டு எடுத்துக்குவாங்க. ஓகே, யூ கேன் டேக் ஈகிள் அப்படின்னு ஒரு பேர்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு குழந்தையும் வேறு வேறு மாதிரி ட்ரா பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து ஆக்சுவல் பேர்டாக ட்ரா பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து அது ஒரு டாய் மாதிரி திங்க் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அது பிக்சராக பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அது ஒரு கேரக்டராக, அனிமேட்டட் கேரக்டராக பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க வந்து நேச்சுரலாகவே ரொம்ப க்யூரியஸ். அவங்க வரும்போது நிறைய கேள்விகளோடு வருவாங்க. எங்கள் ப்ரோக்ராம் வந்து அவங்கள அதை என்கரேஜ் பண்ணி அந்த கேள்வியை கேட்க வச்சு அவங்களோட கற்பனை திறனை வளர்த்த வச்சு அதை வந்து அவங்க எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த சிஸ்டமேட்டிக்காக அந்த க்ரியேட்டிவிட்டி டெவலப் பண்ணுறது தான் குளோபல் ஆர்ட். ஆமாம், இப்போ வள்ளலாரே கூட 3 விஷயங்கள் சொல்கிறாரு: தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. அந்த விழித்திரு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்டே கியூரியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு மழுங்கி போய் எதையுமே வந்து இது ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்க முடியாது, அப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு அக்செப்டன்ஸுக்கு போயிடுறோம். அப்போ அந்த விழித்திருன்றதுக்கு குழந்தையிலிருந்தே அந்த கேள்வி கேட்பதை நம்ம ஊக்குவிக்கணும். அதற்கான அந்த கிரியேட்டிவ் மனநிலையை உருவாக்கணுன்ற கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வந்து நம்ம ஆளப்போகிறது, இன்னும் 5 வருஷம் கழிச்சு இப்போ இருக்கிற வேலையில் பாதி வேலை இருக்காது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ கணிதத்தை இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய அந்த திறம் அல்லது கிரியேட்டிவ் ஆர்ட், இதுக்கெல்லாம் எதிர்காலம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இது நம்மளை அப்படியே வாங்கி முழுங்கிடுமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டூல். இப்போ நம்ம ஒரு 15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வரும்போது அவ்வளோதான், இனிமேல் நீங்கள் நம்ம திங்கே பண்ண மாட்டாங்க, யோசிக்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும், கணக்கே மறந்து போயிடும், வாய்ப்பாடே தெரியாது, அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் டூல்ஸ். உங்கள் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸோ பேசிக் நாலேஜ், அதெல்லாம் பேசிக் பிளாட்ஃபார்ம். ஸோ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிறது ஒரு டூல். அதை அப்ளை பண்ணோன்னா அதை வச்சு நம்ம எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா அந்த குழந்தைக்கு அந்த அறிவுத்திறன் வேணும். கரெக்டாக? அதுக்கு அவங்களோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று பேசிக் எஜுகேஷனில் குழந்தைங்க கண்டிப்பாக அந்த இருக்கும். அதோடு இல்லாமல் அவங்க இந்த ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கணும். எப்படி அந்த பேசிக் அரித்மெட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்களால அதை திங்க் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து இது என்ன ஆகுதுன்னா பிரெயின் இன்னும் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி இன்னும் ரேப்பிடாக கொஷின் கேட்கலாம், இன்னும் நிறைய ஷார்ப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும், என்ன தான் டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி வந்தாலும் அதை அப்ளை பண்ண போகிறது ஹியூமன் பீயிங்ஸ் தான். சரி, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. பெண்கள் தொழில் செய்யறதுக்கு வர்றபோது அவங்களுக்கு பல சமயத்தில் வந்து சரியான எங்களுக்கு என்கரேஜ் பண்ண யாரும் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்களினுடைய வெற்றிக்கு பின்னாடி உங்கள் குடும்பம் எந்த அளவில் சப்போர்ட்டிவாக இருந்தது? ஏன்னா இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே நல்ல சேலரி வருது இல்லையா, அதை போய் விட்டுட்டு என்னது ஒரு 10 பேர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, தினேஷும் கேட்டிருக்காங்க, என்னையும் கேட்டிருக்காங்க. நல்லா வருது, ஃபாரின் பேங்க் வேற இல்லையா, அங்கே விட்டுட்டு என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணும்போது தெர் இஸ் இதில் பண்ணி தான் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணும்போது தென் எனி டெசிஷன்ஸ் எடுக்கலாம். அந்த டெசிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது ஒர்க் பண்ணணும். ஆமாம், அது தப்பாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி உங்கள் கணவர் இருக்கணும். சரி, ஏன்னா எல்லா தடவையும் வெற்றின்றது முதல் தடவையிலேயே கேரண்டி ஆகாது தானே. சரி, இது ஒன்று முயற்சி பண்ணோம், இது சரியாக வரல, வில் ட்ரை சம்திங் எல்ஸ், அந்த மாதிரியான ஒரு மனநிலை பொதுவாக வேலைக்கு போகிறவங்க குடும்பத்தில் இருக்கவே இருக்காது. தொழில் செய்யறவங்களுக்கு தான் அது இருக்கும். அது எப்படி உங்க 2 பேருக்குமே எப்படி அது அமைஞ்சது? அது இன்ஃபேக்ட் ரொம்ப லக்கி தான் சொல்லலாம். தினேஷும் பார்த்தீங்கன்னா
இப்படி தான் இருக்கணும், இதுதான் ரூல். ஏன்னா அந்த லேர்னிங் நாங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லாம் படித்து லேர்ன் பண்ணி அந்த நாலேஜ் வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இது வரலையா, இதில் என்ன லேர்னிங் இருக்குது, அடுத்தது அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஓப்பன் மைண்டட்னஸோட அந்த நாலேஜோட பண்ணும்போது ஓகே இந்த கான்செப்ட் வச்சு பார்க்கலாம், இது ஒர்க் பண்ணுதா, அடுத்தது. ஈவன் கோவிட் டைமில் எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரப்ஷன் வந்துச்சு இல்லையா? அப்ப கூட தொடர்ந்து நடந்தது. கண்டிப்பா நடந்துச்சு. ஆன்லைன்ல பண்ணீங்க. ஆன்லைன்ல தான் இருக்கும். இப்போ நீங்க 20 வருஷமா குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஜெனரேஷன் சில்ட்ரன் எந்த விதத்துலயாவது ரொம்ப உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்காங்களா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லைங்க, எல்லா தலைமுறையிலையும் அப்படிதான், அப்படி சொல்லுவீங்களா? ஏன்னா நீங்களுமே ஒரு ஆசிரியர் தானே. கரெக்ட். ஆசிரியர் சொல்ல முடியாது. நான் இன்ஃபேக்ட் நான் என்ன சொன்ன மாதிரி நான் அந்த ஃபினான்ஸ் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது நான் க்ளோஸ்லி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரான்ச்சைசி கிட்ட. பட் என்னோட இது பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த பீப்புள், டீம் மெம்பர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்து குழந்தைங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்து எப்போதுமே பிறக்கும் போது ஒரே இதில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து அதே குவாலிட்டிஸில் தான் இருக்கும், அதே ஆச்சரியப்படுவாங்க, அதே குவாலிட்டிஸ். ஃபஸ்ட் அவங்களுக்கு சென்ஸ் தெரியும், அப்புறம் என்ன சவுண்டு கேட்கும், எல்லாம் ஒரே மாதிரி தான் வருவாங்க. அவங்க யாரை பார்த்து கற்றுக்குறாங்க? ஸோ இப்போ மாறினது வந்து குழந்தைகள் இல்லை, பெற்றோர்கள் தான். அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் மொபைல் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க, ஃபோன் பார்க்காத வரும்போதுன்னா. ஸோ அவங்களோட ரோல் மாடலே பேரண்ட்ஸ் தான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க கிளாஸ் ரூமில் வந்து கற்றுட்டு அவங்க டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்டில் மற்ற பசங்களோட வளரும் போது அவங்க அதையும் கற்றுக்குறாங்க. ஸோ எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வரும்போது அவங்க மொபைலும் வச்சுருப்பாங்க, ஆனால் ஃபோக்கஸ்டாகவும் இருப்பாங்க, பேலன்ஸ் பண்ண கற்றுப்பாங்க. ஸோ இது நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோமோ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட அது கான்ஷியஸாக இருக்கணும். ஆமாம். ஏன்னா சில குழந்தைகளை வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு ஒரு பிரச்சனை வரும். அப்போ அதை சொல்லுவாங்க, அவர்கள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தை பேசுகிறார்கள்னு சொல்லுவாங்க. வீட்டில் எதை கேட்குறாங்களோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க, அதுதான் சொல்லுவாங்க. சரி, இப்போ இதெல்லாம் இந்த ஆர்ட், குளோபல் ஆர்ட் அண்டு எஸ்ஐபிஎனுடைய அபாக்கஸ் ஃப்ரான்ச்சைசி இப்படி போகிறதுல நீங்கள் காடுகளை உருவாக்குகிற திட்டத்துக்கு எங்கேருந்து வந்தீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பேசிக்காக நாங்கள் முதல் வருஷம் 2003 ஸ்டார்டிங் போதே அப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனாலும் சிஎஸ்ஆர் அப்பவும் பண்ணியிருக்கோம். ஏதாவது நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும், சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் நாங்கள் என்ன பண்ணோம், சரி நம்ம குழந்தைங்களோட இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னால குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணி பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம வந்து நல்ல ஸ்கில்ஸ் சொல்லித்தரோம் குழந்தைங்களுக்கு, ஒரு நல்ல வேல்யூஸும் சொல்லித்தரணும். ஏன்னா அந்த குழந்தைங்களோட ஒரு 3 வருஷம் இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்பில் அது ஒரு இம்பார்ட்டண்ட் லெசனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் த கேர்ள் சைல்டு, அதுதான் பண்ணுவோம். ஸோ 2011 சென்சஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ரேஷியோ, பாய் சைல்டு அண்ட் கேர்ள் சைல்டு ரேஷியோ எவ்ரி 1000 பாய்ஸ்க்கு 913 கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. ரெஸ்பெக்ட் த கேர்ள் சைல்டு என்ன பண்ணோன்னா, ஸோ எப்படி இந்த அவேர்னஸ் கொண்டு வருது, ஒரு கேர்ள் ஏன் அந்த ஈக்குவலாக ஒரு பாய் சைல்டு கேர்ள் சைல்டு இருக்கும்போது ஏன் கேர்ள் சைல்டு காணாமல் போகிறாங்க, ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க பெண் குழந்தைங்களுக்கு, ஏன் அவங்கள பேர்டனாக நினைக்கிறாங்கன்னா 2 ரீசன். ஒன்று வந்து டவுரி, அந்த குழந்தை பிறந்த உடனே ஐயோ இதுக்காக நான் செலவு பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், சிம்பிள் கான்செப்ட். இப்போ பிளட் டொனேஷன் கார்டெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம டோனர் கார்டுன்னு போட்டு வச்சுப்போம். ஸோ நாங்கள் ஒரு சின்ன 2 பிளட்ஜ் கார்டு, பாய் சைல்டு பேரண்ட் கேர்ள் சைல்டு பேரண்ட்டுக்கு 2 பிளட்ஜ் கார்டு டிசைன் பண்ணோம். பாய் சைல்டு பேரண்ட் கிட்ட அந்த ஃபாதர் வந்து எனி பேரண்ட் கேன் சே என்னோட சைல்டோட கல்யாணத்தில் நான் வந்து டவுரி அந்த எந்த பெனிஃபிட்டும் கேட்க மாட்டேன். அந்த குழந்தை அப்போ தான் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் இட்ஸ் அ சேஞ்ச், இஃப் வி ஆர் ட்ரைங் டு கெட் அ சேஞ்ச் இன் த மைண்ட் ஆஃப் த பேரண்ட். நான் வாங்க மாட்டேன், ஒரு பிளட்ஜ் கார்டு போட்டு அவங்க கிட்ட கொடுத்துருவோம். அது மாதிரி கேர்ள் சைல்டு பேரண்ட் கிட்ட அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அந்த குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்கும் அந்த குழந்தைய ஒர்க் பண்ணுறதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பேரண்ட் கிட்ட நாங்கள் ஒரு பிளட்ஜ் கார்டு வாங்கி அவங்களுக்கு உறுதிமொழி மாதிரி. சரி, இதில் கார்டு எங்கே வந்தது? ஸோ மியாவாக்கி ஃபாரஸ்ட் எங்கே? ஓகே, இது வந்து எங்களோட முதல் இனிஷியேட்டிவ். மியாவாக்கி ஃபாரஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு முன்னாடி வந்து எவ்ரி இயர் ஆனிவர்சரி போது ட்ரீ பிளான்டிங் சில்ட்ரனை இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் இதை பெரிய முறையில் பண்ணணும், ஏன்னா எல்லா பசங்களும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு பண்ணும்போது நாங்கள் சிவகாசின்னு ஒரு ஊரில் எங்களோட பெரிய பிரிண்டர், நாங்கள் புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுற பிரிண்டர் இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் விசிட்டாக போய் பார்க்கும்போது பார்த்தோன்னா அங்கே செல்வகுமார்னு ஒரு டைரக்டர் ஆஃப் லவ்லி ஆஃப்செட் இருக்கார். அவர் வந்து சிவகாசியை ஒரு என்வாயன்மெண்ட்டே மாற்றிருந்தார். 25 மியாவாக்கி ஃபாரஸ்ட்டு, அது குறுகாடுகள் அப்படின்வாங்க, அதை கிரியேட் பண்ணி அங்கே வந்து ஒரு வறண்ட ஒரு கம்மாவை 20 வருஷம் வறண்ட கம்மாவை 2 வருஷத்தில் அது ஒரு பெரிய நீரோடையாக மாற்றி வச்சுருந்தார்.
ஸோ நாங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம வந்து நம்மளால் திருப்பி கொடுக்கணுன்னா, நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா, ஒன்று அவங்களுக்கு நல்ல ஸ்கில் கொடுக்குறோம், லைஃப் டைம் ஸ்கில் கொடுக்குறோம். ஆனால் இந்த வேர்ல்டுக்கு ஒரு லெகசியாக நம்ம என்ன விட்டுட்டு போகலாம், காடுகளை விட்டுட்டு போகலாமா? சரி, அப்படியும் ஒரு தாட் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ குறுங்காடுகள் என்பது என்ன? ஸோ குறுங்காடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி ஒரு மரம் வளர எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு? ஒரு மாமரம் வச்சா 20 வருஷம் கூட ஆகுது. கரெக்டாக ஒரு அட்லீஸ்ட் ஆவரேஜ் 10 இயர்ஸ் ஆகும் ஒரு மரம் வளர்கிறதுக்கு. குறுங்காடுகள் கான்செப்ட் வந்து 2 வருஷத்தில் எப்படி அந்த மரத்தை வளர வைக்கிறது. ஸோ ஏன்னா நீங்கள் எப்படி சொல்றீங்க, நான் வீட்டில் ஒரு தொட்டி செடி வச்சாலே வளர மாட்டேங்குது. அதுதான் அது வந்து இப்போ மியாவாக்கிங்கிறது ஒரு ஒரு சயின்டிஸ்ட் கூட சொல்லலாம். அவர் ஜப்பானீஸ், அவர் கண்டுபிடிச்ச அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி அந்த நிலத்தை நான் ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி 3 மாதம் 4 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் அந்த மரத்தை நாங்கள் அந்த கன்றுகளை வச்சோம்னா அது ஒரு 2 வருஷம் தான் நம்ம காப்பாற்றணும் அந்த மரத்தை. அப்புறம் அந்த காடு அது ஃபாரஸ்ட் ஆகிடும் 2 வருஷத்துல. நாங்கள் நேராக போய் பார்த்தோம் 6 மாத காடு எப்படி இருக்குது, 1 வருஷம் காடு எப்படி இருக்குது, 2 வருஷம். இவ்வளோ அடர்த்தியான காடுகள் பண்ண முடியுமா? ஸோ இப்போ நாங்கள் 350 சிட்டியில் இருக்கோம். 350 காடு அந்த குழந்தைங்களை வச்சு நம்ம வளர்த்தோன்னா அது எவ்வளோ பலனாக இருக்கும். இப்போ நீங்கள் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே எனக்கு பிரமிப்பை ஊட்டினாலும் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு திறப்பு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எங்கே பயணம் போனாலும் நீங்கள் பார்க்கலாம், எந்த இடத்துலலாம் சாலை விரிவாக்கம் செய்கிறோமோ எல்லா இடத்துலையும் அப்படியே மரங்கள் வெட்டப்படுது. அது வந்து அந்த மரத்தினுடைய கண்ணீரை வந்து நம்மால் உணர முடிகிறது, ஸ்பரிசிக்க முடிகிறது. ஆனால் மனுஷன் பதிலுக்கு ஏதாவது ஒன்று செய்யலான்னா என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த குறுங்காடுகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, 2 வருஷத்துலேயே அது வருதுன்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குறதா இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எவ்வளவு காடுகளை ஏற்படுத்த? நாங்கள் போன வருஷம் அதாவது 2022 எண்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இது எப்படி லேண்ட் வாங்குறது, எப்படி இது பண்ணுறது, அதனால் அவர் ஹெல்ப் பண்ணார், எப்படி பேசலாம் அது பண்ணார். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக திருவள்ளூர் கிட்ட எங்களுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்தில் போய் பேசி அவங்க எங்களுக்கு ஒரு 6 கிரவுண்டு கொடுத்தாங்க. ஒரே பாறை ஒன்று கிரவுண்டு. ஸோ 6 கிரவுண்டு தான் கொடுத்தாங்க. ஸோ அதில் நாங்கள் எங்களோட அந்த மியாவாக்கி எக்ஸ்பர்ட் செல்வகுமார் இருக்காலே அவர் சொல்லும் போது அங்கே அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன வெறும் சொன்னோம், நீங்கள் வெறும் லேபர் மட்டும் கொடுங்க, வாட்டர் சப்ளை மட்டும் இருக்கா பார்த்துக்கோ, மற்ற எல்லாத்தையும் பொறுப்பும் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி அங்கே தோண்டி அவங்கள வச்சு அந்த ஆர்கானிக் மெட்டீரியல், சுகர் கேன் வேஸ்ட்டு, பனானா வேஸ்ட்டு என்னெல்லாம் போடுமோ அந்த லேண்டை தயாரித்து 4 மாதம் தயாரித்து அவர் சொன்ன மெத்தட் படி அங்கேருந்து 5000 ட்ரீ சாம்பிளிங் எங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் எங்கள் குழந்தைங்களை எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸில் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க வச்சு கிராமத்து குழந்தைங்களும். அதாவது அது இன்னொரு இது என்னென்னா சிட்டி குழந்தைங்களும் கிராமத்து குழந்தைங்களும் சேர்த்து நட்டாங்க. அதை அங்கே கலெக்டர் முன்னிலையில் நாங்கள் ஒரு 5000 ட்ரீஸ் வச்சோம். ஸோ அந்த குழந்தைங்க பண்ணும்போது எப்படி இருக்கும்னா இது உங்களோட ஃபாரஸ்ட், நீங்கள் வந்து வருஷம் வருஷம் வந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த கிராமத்துக்கிட்டையும் இது உங்களோட ஃபாரஸ்ட், இது நீங்கள் தான் மரங்களை வைப்பீங்க. அதுக்கு ஏதாவது அதாவது காட்டில் என்ன வருமோ ஸோ அந்த நிலத்துல அப்படி இல்லை, எதை வேணா வைக்கலாம். இன்ஃபேக்ட் நாங்கள் சந்தன மரம் கூட வச்சுருக்கோம், எல்லா பழ மரம் வச்சுருக்கோம், நேச்சுரல் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் ஒரு மொத்தம் 70 வெரைட்டி இது வச்சுருக்கோம் அங்கே திருவள்ளூரில். அதே மாதிரி 2வது ஃபாரஸ்ட் வந்து ஜல்காவ்னு ஒரு டவுன், ஸ்மால் டவுன் மகாராஷ்டிராவில். அங்கே ஒரு 1/2 ஏக்கர் லேண்ட், அங்கேயும் ஒரு எங்களோட பார்ட்னர் மூலமாக அவரும் என்வைரன்மெண்டல் ரொம்ப ராஜுன்னு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவரோட ஒத்துழைப்பில் எங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் கிடச்சிது. அங்கே லேண்ட் நல்லா இருந்துச்சு. அங்கேயும் அதே மாதிரி 7000 ட்ரீஸ் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஜல்காவ்னா கொதிக்கிற இடம்னு அர்த்தம். போன மாதம் இப்போ ஜூன் தான் அவர் போனார், வெளியே 50 டிகிரி, உள்ளே போனால் உள்ள அவ்வளோ கூலாக இருக்கும் ஒரு வருஷத்தில். ஸோ எங்களை கூட நாங்கள் என்ன இது பண்ணுறோன்னா ஆசைப்படுறோன்னா எங்களோட எல்லா சென்டர் குழந்தைங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் பிக்னிக் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம வச்ச செடி எப்படி வந்திருக்கு, இது நம்மளோட ஃபாரஸ்ட், தே ஷுட் லேர்ன். பார்த்து நேராக பார்க்கலாம், ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு அப்போ புக்ஸில் தான் பார்க்குறாங்க, இருக்குது உங்கள் சிட்டிலேயே, உங்கள் எஸ்ஐபி உங்களுக்காக உருவாயிருக்கு அப்படின்னா அவங்க இன்னும் சந்தோஷமாக. ரொம்ப நிறைவு தருகிற ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கிற போது என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னாக்க ஒரு லாபகரமான வங்கி பணியில் தான் நீங்கள் உங்கள் கெரியர் ஆரம்பிச்சிங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம யாருக்காக இதை செய்கிறோம், நம்ம செய்வதனால இந்த சமூகத்துக்கு என்ன பதிலுக்கு கிடைக்கிறதுன்ற ஒரு சோர்வு வந்து வருது. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல குழந்தைகளுக்கான அந்த ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை கொடுக்குறீங்க. அதையும் தாண்டி இவன் நம்மளை சுற்றியே நீங்கள் பார்த்துக்கிட்டுங்களேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 20 வருஷம் முன்னாடி நான் கோயம்புத்தூருக்கு போனால் ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போயிருக்கேன், எனக்கே ஞாபகம் இருப்பா.
நீங்க நம்புவீங்களா? இப்போ டிசம்பர் மாசம் கோயம்புத்தூர் போனா ஸ்வெட்டர் எடுத்துட்டு போகணும். இப்போ வந்து கோயம்புத்தூர் மாதிரியான, கோயம்புத்தூர் விடுங்க, ஊட்டி கொடைக்கானல்லே நமக்கு குளிர மாட்டேங்குது இப்போ. அப்போ நம்ம சுற்றி வெப்பமயமாதலை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல குழந்தைகளே அதில் ஈடுபடுத்தி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் த்ரெட் நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரியல் த்ரெட்டு இந்த கிளைமேட் சேஞ்ச் தான். குளோபல் வார்மிங் தான் பெரிய த்ரெட்டு. அடுத்த 10 வருஷம் அந்த குழந்தைங்க எப்படி இருக்க போகிறாங்க? நாங்கள் நல்ல ஸ்கில் சொல்லி கொடுத்துட்டோம், அந்த குழந்தைங்க வேர்ல்ட் லீடர்ஸ் ஆகிடுவாங்க, எல்லாத்தோட பெருசாக நிற்பாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் அவங்களோட சிட்டிஸில் ஒரு ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோன்னா, இப்போ இந்த வருஷமும் நாங்கள் பெங்களூர்கிட்டையும் டெல்லிக்கிட்டையும் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கோம். முதல்ல ரொம்ப பொல்யூட்டட் சிட்டிஸை பார்த்துட்டு அந்த இடத்துல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நான் எங்களுக்கு 2 ஃபாரஸ்ட் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம்? இன்னும் நிறைய அதை உருவாக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இந்த மாதிரியான எண்ணம், இது ஒன்றும் அவ்வளவு கடுமையான ஒரு வேலை இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறத கேட்டால். அதுக்கான லேண்டும் அந்த அடிப்படை வசதிகளும் இருந்தால் குறுங்காடுகளை இன்ஃபேக்ட் ஜல்கான்ல நாங்க பண்றதை பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டி நாங்க 1000 ஃபாரன்ஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஒரு விளக்கிலிருந்து எவ்வளவு சுடர்களை உங்களால ஏற்ற முடியும். ஏன்னா எவ்ரி மந்த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க, என்ஜிஓஸ் வந்து பார்க்குறாங்க, ஓ இதெல்லாம் பண்ண முடியுமா? ஸோ அந்த தாட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் நாங்கள் பண்ணது, நம்ம குழந்தைங்களுக்கு இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு, என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக அவங்க திங்க் பண்ண வைக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், திங்க் பண்ண வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் அதோட இஃபெக்ட் நிறைய இருக்கும்போது ரொம்ப ஏதாவது செய்ய விரும்பணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? முதல்ல அவங்க தன் மேலே நம்பணும். என்ன பிரச்சனைன்னு எல்லாருக்கும் தான் வரும், யாருக்குமே இல்லை. அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம எப்படி நம்மளோட திறனை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்போதுமே டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் என்னோட லைஃப் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இதுதான் பேக்ரவுண்ட், நான் இவ்வளோ தான் இருப்பேன். ஐ டோன்ட் பிலீவ் இன் ஸ்கில் ஆர் இன்டெலிஜென்ட் ஆர் தலைவிதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம தான் மாற்றணும். எங்களோட ப்ரோக்ராம் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, தெர் இஸ் நோ இன்டெலிஜென்ட் சைல்டு, தெர் இஸ் நோ டேலண்டட் சைல்டு. எந்த குழந்தை வந்தாலுமே அந்த குழந்தைய இன்டெலிஜென்ட்டாக நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். பிகாஸ் ஆஃப் பயிற்சி, அந்த டிசிப்ளின் பயிற்சி. அதுதான் எதுவாக இருந்தாலுமே. இப்போ என்ன ரிசர்ச் சொல்லுதுன்னா 60 வயசில் கூட கற்றுக்கலாம், 70 வயசில் கூட கற்றுக்கலாம், எப்போ வேணால் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு அவங்க முதல்ல அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன ஸ்கில், என்ன அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ணால் எல்லா ஃபீல்ட்லையும் நம்ம முன்னேறி வரலாம். அந்த ஃபீல்டில் நீங்கள் வேர்ல்டு நம்பராக இருக்கணும், சும்மா நார்மலாக இருக்கக்கூடாது. வேர்ல்டு நம்பர் 1 இருக்கணும்னா அதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா, இமோஷனல் வெல்பீயிங் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விமன் எஸ்பெஷலி. பிகாஸ் அவங்க நிறைய சேஞ்சஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க லைஃப்பில். ஒரு 30-40 இயர்ஸில் எவ்வளோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் க்ரோ பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் 15 இயர்ஸ்லேருந்தே ஆரம்பத்திலிருந்தே அவங்க பாடியில் அது பண்ணும்போது அது அவங்களோட இமோஷனல் ஹெல்த்தையும் அவங்கள அஃபெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து அது அவேராக இருக்கணும். எனக்கே அப்படி வருது அந்த மாதிரி இது பண்ணாமல் இது வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் வாரத்தில் 1 மணி நேரம் நல்ல ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன வேணால் பண்ணலாம். யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜிம் போங்க, அட்லீஸ்ட் வெயிலில் போய் நடங்க. 45 மினிட்ஸ். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, உங்கள் ரொட்டீனும் எக்ஸசைஸும் உங்கள் ரொட்டீன் தான். இதுதான் குழந்தைங்களுக்கு எல்லாருமே சொல்லித்தரணும், எல்லாருக்குமே வரணும். அது பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன், தட் வில் ஹெல்ப் இன் இமோஷனல் வெல்பீயிங். அந்த தாட்ஸ் அப்படியே காம் டவுன் பண்ணும். நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா, இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்குது, இமோஷனல் ஹெல்த் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம். ரொம்ப இந்த சுட்டரிக்கிற சென்னையின் மதியத்தில் உங்களோடு பேசினது ஒரு குளிர் தீவை இப்போது உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமா சொல்லப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறதுல அவங்க ஒருத்தருக்கு மாத்திரம் நேரம் கொடுக்கலன்னா அது அவங்க தான். தனக்குத்தானே கொஞ்ச நேரத்தை கூட கொடுத்துக்காத பெண்களுக்கு அது ரொம்ப, நான் தான் வீட்டு வேலை செய்கிறேன்னு எனக்கு தனியாக எக்ஸசைஸ் வேண்டாமேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் தனியாக எனக்குன்னு நான் டைம் எடுத்துக்குன்னு பண்ணும்போது நம்ம வந்து நம்மளுக்கே அந்த மெசேஜ் கொடுக்குறோம். அது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. இது என் டைம், நான் இதில் என்னோட ஹெல்த்துக்காக, நான் அட்லீஸ்ட் ஹெல்த்துக்காக, நீங்கள் மியூசிக் கற்றுக்கோங்க, டான்ஸ் பார்த்துக்கோங்க சொல்ல, அட்லீஸ்ட் உங்கள் ஹெல்த்துக்காக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது அது அவங்களுக்கு இன்னும் நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சரளா மேடம். இது இங்கே வாங்கியிருக்கிற அந்த விருதுக்கு எல்லா விதத்திலும் தகுதியான ஒரு நபரை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பல பெண்களினுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற விதமாக உங்களினுடைய பேச்சு இன்றைக்கி இருந்தது.
உங்கள் பயணத்தில் தொடர் வெற்றிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை விட முக்கியமாக இன்னும் பல குறுங்காடுகளை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கணும்னு நான் என்னுடைய பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து என்னோட வெற்றின்னு சொல்ல முடியாது. திருப்பியும் என்ன சொன்னோன்னா, எங்களோட தன் மேலே நம்பிக்கை வச்சு வந்த அத்தனை விமன் என்டர்பிரனர்ஸோட வெற்றி இது அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அவங்களோட ஹார்ட் ஒர்க். அதனால தான் என்னால் இப்படி பேச முடியுது. ஸோ ஐ ரியலி தேங்க் ஆல் எங்களோட எல்லா ஃப்ரான்ச்சைசி, இந்தியாவில் இருக்க அத்தனை ஃப்ரான்ச்சைசிஸ்க்கும் ஐ ரியலி தேங்க். கண்டினியூ த ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்டே சக்ஸஸ்ஃபுல். பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடான்னு சொன்ன மகாகவி பாரதியினுடைய வரிகளை திரும்பவும் நினைவு கூர்ந்து இந்த நேர்காணலை நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி பாரதி மேம்.